ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் Yasir. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி. ஒரு சில காரணங்களால என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நான் எதை பார்த்து வீடியோ போடலான்னு பார்க்கும்போது தான் நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் உண்மை ஒரு ரியல் பிஸ்னஸை எப்படி எடுத்து பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. ஏன்னா சும்மா நான் எப்போவுமே ஒரே விஷயம் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் இன்னொருத்தரோட வந்து சக்ஸஸை வந்து உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ப்ரோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அவ்வளோ ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க டைம் கொடுக்கணும், இந்த சிஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி ஒர்க் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இதுல கொஞ்சம் ஒரு அளவுக்காவது நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுவேன். மற்ற வீடியோஸ் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப ஈஸி. நீங்க சும்மா மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு காசு வந்துடும். மொபைல் இன்ஸ்டால் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா, அது என்னதான் நடக்க போகுது? ஜாஸ்தி மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபா 2000 5000 10,000 சம்பாதிப்பீங்களா அதுல ஒரு மாசம்? அதெல்லாம் இந்த காலத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ இன்னைக்கோட வீடியோ வந்து நான் எதை பார்த்து போடணும்னு இருந்தேன்னா, என்னோட ஒரு வருஷத்தோட ஜேர்னி. நீங்க அந்த ஒரு வருஷத்தோடதும் இப்போ கடைசி 3 மாசத்தோட நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஸ்னோபால் எஃபெக்ட்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பனிக்கட்டி வந்து மலை மேல இருந்து சின்னதா இருக்கும், அதை வந்து மேல இருந்து தள்ளி விட்டோம்னா அது உருண்டு 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 அது ஆட்டோமேட்டிக்கா பெருசாயிட்டே போகும். ஸோ அந்த ஸ்னோபால் எஃபெக்ட் தான் வந்து ஆன்லைன் பிசினஸ் பேசிவ் இன்கம்ல ஒர்க் ஆகும். இனிஷியலா நீங்க வந்து நிறைய எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து மெல்ல மெல்லமா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன் நானு, ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து 40 நாள் அதுக்கு வந்து டெய்லி வந்து கன்சிஸ்டண்டா அது ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கங்கிறது டக்குன்னு நம்மளுக்கு வந்துடும். ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40 நாளைக்காவது நீங்க வந்து கண்டினியூ பண்ணாதான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுல வந்து நீங்க ஒரு 40 நாள் கொடுங்க. அப்ரூவல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது நம்ம கையில கிடையாது. அமேசானோட பிசினஸ் இது. அமேசான் வந்து இதுல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நிறைய பேர் அப்ரூவலும் கிடைச்சிருக்கு நம்ம குரூப்ல. நீங்க அந்த குரூப் ஜாயின் பண்ணலன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி என்னோட சோசியல் மீடியாஸ்லயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் ரெகுலரா வந்து அப்டேட் பண்ண பாக்குறேன். என்னால இப்போ கொஞ்சம் அப்டேட்ல பண்ண முடியறதில்ல. ரெகுலரா நான் குரூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். நான் டெய்லி ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு மோட்டிவேஷன் வர மாதிரியாவது நான் நம்பர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து என்னோட ஒரு வருஷத்தோட ஜேர்னியும் கடைசி 3 மாசத்தோட ஜேர்னியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோ கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஏன்னா நான் மற்றவங்களோட சக்சஸ் பார்த்துட்டு அவங்கனால முடியுதுன்னா, ஏன்னா எல்லாரும் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். யாருமே வந்து உடனே ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணிட முடியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ற எல்லா விஷயமும் வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சது எல்லாம் அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாத்தோட சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இப்போ நான் மர்ஜ் பை அமேசானோட ரிசல்ட் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோ ஒரு 100 பேர் 500 பேர் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா 500 பேரும் அது ட்ரை பண்ண பார்ப்பீங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள் ட்ரை பண்ணுவீங்க. ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் வேற வீடியோ பார்ப்பீங்க, வேற மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு மர்ஜ் பை அமேசான்ல வேற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டி பப்ளிக் இருக்கு, டீஸ்பிளிங் இருக்கு, டி பப்ளிக் இருக்கு, எட்சி இருக்கு. எட்சில வந்து நான் அதோட ஃபியூச்சர் வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு என்னோட ஒரு வருஷத்தோட நம்பர்ஸ் நான் காட்டுறேன், கடைசி 3 மாசத்தோட நம்பர்ஸும் காட்டுறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும் நம்புறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது அல்காரிதம் ஹெல்ப் பண்ணும் வீடியோ ரேங்க் பண்றதுக்கு, பூஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நான் ஃப்ராங்கா இருக்க விரும்புறேன். ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூடியூப் அல்காரிதம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக் குரூப் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லிங்க் இந்த மாதிரி இப்போ 286 பேர் இருக்காங்க இந்த குரூப்ல. ஸோ இதுல நான் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கேன். ஸோ இப்போ நான் 1000 tier வந்து அப்கிரேட் ஆயிருக்கு எனக்கு. போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 இருந்துச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 200 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இது ஏற்கனவே என்கிட்ட பழைய டிசைன்ஸ் இருந்தது தான். நான் எதுவுமே 1 மாசம் 1.5 மாசம் எதுவுமே ஒர்க் பண்ணல நான். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிவ் தான் எனக்கு கம்ப்ளீட்டா. நான் என்னோட போன மாசத்தோட இன்கம் வந்து நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ அது பார்த்து தான் நான் போட போறேன். ஏன்னா இது வந்து என்னோட ரெக்கார்ட் பிரேக்கிங் மந்த். நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு. அது எவ்வளோன்னு கூட நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது என்னோட ஒரு வருஷத்தோட நான் உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டாட்ஸ் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா ஸோ இது பாருங்க, நான் வந்து
ஓவராலா பாத்தீங்கன்னா 652 யூனிட்ஸ் சேல் பண்ணிருக்கு இது வரைக்கும். ஸோ இது நான் ஆரம்பிச்சது வந்து ஜான்வரியில எனக்கு அப்ரூவ் ஆச்சு. பிப்ரவரி மாசம் நான் ஆரம்பிச்சேன். பிப்ரவரி மாசம் நான் எதுவுமே பண்ணல. நான் ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு டிசைன் இருந்துச்சு. அந்த டிசைன் அப்லோட் பண்ணி பேஸ் காஸ்ட் என்னவோ அது வச்சுதான் பண்ணேன். இப்போ $13 உங்களுக்கு பேஸ் காஸ்ட்னா அது வச்சுட்டு நான் அப்படியே மறந்துட்டேன். நான் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மாசம் 8 மாசம் நான் அது பக்கமே வந்து நான் லாகின் பண்ணல. என்ன ஒரு நல்ல விஷயம்னா நான் கிரியேட் பண்ணி இப்போ டிசைன் அப்லோட் பண்ணி வச்சுட்டா, இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட் இது வரைக்கும் பேன் ஆயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இது, நீங்க வந்து அக்கௌண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் ஜென்ரேட் ஆகலாம், உங்க அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா போன வருஷம் பிப்ரவரி, இந்த வருஷம் பிப்ரவரிக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இது. ஸோ பாருங்க, இதுல வந்து 50 ரூபா, 1800 ரூபா, 3000 ரூபா, 3500, ஸோ அந்த மாதிரி தான் 2000 3000 மாசம் மாசம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அத்தனைக்கும் இதுல எந்த ஒர்க்கும் பண்ணதில்லை. இப்போ கூட நான் இந்த ஒரு மாசம் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணல. அந்த இன்கம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இது பாருங்க, நான் இதுல பாருங்க 10 யூனிட் சோல்ட் பண்ணேன். இதுலயும் 10 16 19. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை எனக்கு. நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா, இனிஷியலா அவங்களுக்கு எந்த சேல்ஸ் ஜென்ரேட் ஆகலைன்னா நீங்க லோ ஃபீல் பண்ணி நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை விட்டுட்டு வேற மெத்தட் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு 40 நாள் எடுக்கும். கன்சிஸ்டண்டா இருங்க. இன்னொரு அதே ஹேபிட்டை நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பெட்டர் ஆகணும்னா 90 டேஸ் நீங்க அந்த பிசினஸ் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இது என்னோட விஷயத்துல வந்து நிறைய விஷயத்துல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 10 இவ்வளவுதான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து எந்த வருஷம் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா டிசம்பர் வந்து பீக் சேல்ஸ் இருக்கும். எல்லாத்தோட அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, அவங்களோட டிசம்பர் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நடக்கிற சேல்ஸ் விட 4 மடங்கு 5 மடங்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த வருஷம் டிசம்பர் மந்த் வந்து நான் ரெக்கார்ட் பிரேக்கிங் மந்த் தான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடந்தா சந்தோஷம். ஸோ இது பாருங்க, நீங்க வந்து பிப்ரவரியில இருந்து அடுத்த பிப்ரவரிக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10 20 36 46 56 56 70 90. ஸோ இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 200 யூனிட்ஸ் சேல் பண்ணிருப்பேன் நான். ஆக்சுவலா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா போன பிப்ரவரியில இருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும் இவ்வளவுதான் சேல்ஸ் வந்திருக்கு. ஆனா என்ன சேனல் ஆரம்பிச்சது வந்து மார்ச் மாசத்துல. என்னோட யூடியூப் சேனல் வந்து இன்னொரு விஷயம், நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ ஒரு சின்ன இன்கம். நான் இது வந்து ஆக்சுவலா இன்கம்க்கு வேண்டி இந்த சேனல் கிரியேட் பண்ணல நான். இருந்தாலும் வந்து ஒரு 140 ரூபாங்கிறது பரவாயில்ல. ஸோ இது நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கு. 6219 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோ ஆயிருக்கும் இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி வந்து நான் மார்ச் மாசம் என்னோட சேனல் ஆரம்பிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா 20 யூனிட் தான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ 20 யூனிட்டுக்கு அப்புறம் நான் சேனல் ஆரம்பிச்சு மற்ற எல்லா பிசினஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஹோல்ல போட்டு நான் இதுல வந்து கொஞ்சம் டெடிகேட் பண்ணி, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஆயிரும். நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா ப்ரோ, இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், எவ்வளவு டைம் போடணும். ஸோ இது பாருங்க, நான் வந்து ஃபுல் டைம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் 2 மணி நேரத்துக்கு மேல இதுல ஒர்க் பண்றது இல்ல. டிசைன் ஐடியா சர்ச் பண்ணுவேன். டிசைன் பண்றதுக்கு எனக்கு ஜாஸ்தி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா எனக்கு 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன டிசைன் சேல் ஆகும், என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் டிசைன் கிரியேட் பண்ணுவேன், லான்ச் பண்ணி அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஆரம்பிச்சேன், 20 யூனிட் சேல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோட பழைய வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு டிசைன்ஸ் லைவ் இருந்துச்சு. 100 டிசைன்ஸும் என்ன முதல்ல லைவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 500 டிசைன்ஸ்மே நான் லைவ் போச்சு. ஸோ 500 போனா பாருங்க, இது வந்து 51 யூனிட் சேல் ஆச்சு ஏப்ரல் மாசத்துல. மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசம் மே மாசம் பாத்தீங்கன்னா 100 யூனிட் சேல் ஆச்சு. $363, கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் இதுல இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. அதே மாதிரி போன மாசம் பாத்தீங்கன்னா ஜூனோடது அதே மாதிரி 18,000 ரூபாய் ஜென்ரேட் ஆச்சு. ஜூலை மாசம் நான் வந்து 146 யூனிட்ஸ். ஸோ இது நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ரிப்போர்ட்ல கிளியரா காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு ஜூன் மாசத்தோட ஸ்டாட்ஸ் காட்டுறேன். ஸோ இது பாருங்க, 93 யூனிட் சோல்ட் ஆயிடுச்சு, அதுல 11 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் இதுல இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலா 5 ஷர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தி இப்போ 25 யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு சோல்ட் ஆயிருக்கு ஜூன் மாசத்துல.
இது வந்து என்னோட பெஸ்ட் செல்லர்னு சொல்லுவேன் நான். இந்த ஒரு ஷர்ட் மட்டும் தான் எனக்கு ரெகுலர் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நான் ரெகுலரா இதுல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சேல் வர்ற மாதிரி ஷர்ட் நீங்க மாசத்துக்கு ஒரு சேல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நீங்க 200-300 டிசைன் ஷர்ட்ஸ் டிசைன் பண்ணி போட்டீங்கனாலே அந்த இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு 1000 டியர்ல இருக்கீங்க. இப்போ இது வந்து ஒரு நம்பர்ஸ் கேம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நானு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு டியர் அப்கிரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்கம் இதுல ஜென்ரேட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா 1000 டிசைன்ஸ் உங்களுக்கு டியர் இருக்கிறப்போ ஒரு 100 டிசைன்ஸ் வந்து மாசத்துக்கு வந்து 1-2 சேல் ஆனா கூட நீங்க மாசத்துக்கு வந்து 200-300 டிசைன் சேல் பண்ணலாம். 200-300 டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் 70,000 நீங்க ஈஸியா இதுல வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பாத்தீங்கன்னா போன மாசத்தோடது போன மாசம் சொல்ல மாட்டேன், ஜூன் மாசம் இது. ஜூலை மாசம் வந்து என்னோட பெஸ்ட் மந்த்னு சொல்லுவேன் நான். அதோட இன்கம் பிரேக் டவுன் வந்து அடுத்த வீடியோல நான் கிரியேட் பண்றேன். ஸோ 93 சேலு 18,000 ரூபாய் இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு இதுல. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இது பாருங்க, நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். என்னோட போன மாசம் ஜூன் ஜூலை இது பாருங்க, ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல பாருங்க ஒண்ணுமே இல்ல, 10 யூனிட் 20 யூனிட். ஆனா இதே வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாருங்க 100, 93, இது மாசம் பாத்தீங்கன்னா 150 அந்த மாதிரிலாம் சேல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இப்போ இன்னைக்கோடது பாத்தீங்கன்னா 10 யூனிட் சோல்ட் ஆயிருக்கு $44. ஸோ இது பாருங்க இன்னைக்கோட சேல் வந்து 41.38. ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் இன்னைக்கோட இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க டைம் கொடுங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைச்சிடாது. எல்லாத்துக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். மற்றவங்களோட சக்சஸை பார்த்து நீங்க உங்களுக்கும் அதே வந்து ஒரே மாசத்துல வந்துடாதான்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பா எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு அது சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க சும்மா வந்து எதுவுமே பண்ணாம உங்களுக்கு இன்கம் வர்றது விட நீங்க பிடிச்சு பண்றீங்க, நீங்க தூங்கும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு சேல் ஜென்ரேட் ஆயிருக்கும், உங்க இன்கம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள்கிட்ட நானு. இது ஜாப் போறவங்களுக்கு நான் அகெயின்ஸ்டா எதுவும் சொல்லலை. உங்களுக்கு உங்க வேலை பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருக்கேனோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருமே வந்து அவங்களோட ஜாப்ல வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா அவங்க ஒரே மாதிரி தான் அங்க லைஃப் போயிட்டு இருக்கும். காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், தூங்குறோம், காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், டீம் லீடரோட ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ நீங்க வேற ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க இன்னொருத்தரை தான் நீங்க வந்து பணக்காரன் ஆக்குறீங்க. நீங்க வந்து உங்க லைஃப்பை தான் நீங்க நான் கண்டிப்பா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ வந்து நீங்க உங்களை டிமோட்டிவேட் பண்றப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அது நான் தப்புன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா ஆரம்பத்துல அப்படிதான் நம்ம எல்லாரும் ஆரம்பிப்போம். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன ஒரு விஷயம்னா, வேலைன்னு இல்லாம நீங்க, ஏன்னா இப்போ நீங்க ஒரு 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயி விட நீங்க கண்டிப்பா ஏதாவது புதுசா பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு நிறைய. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்க போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 நாள் ப்ரோ, நீங்க ஒரு டெஸ்ட் இன்ஜினியரா இருக்கட்டும், நீங்க டெவலப்பரா இருக்கட்டும், ஜாவா என்ன ஒரு டொமைன்லயா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆண்டர்பிரனர் மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நீங்க அவ்வளவு டைம் கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட எல்லா லேப்டாப் இருக்கும். நீங்க லேப்டாப்ல வந்து ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல போய் நீங்க பிட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க வீட்டுல உட்காந்தே உங்களோட கன்வீனியன்ஸ்ல நீங்க பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும். நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அதில் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ஒரு ஜாப் ஃபீல்ட்ல இருந்தீங்களோ பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து வாழ்க்கை பூரா அதே கம்பெனில வேற கம்பெனில அதே வேலைக்கு 9 to 5 ஜாப்ல போய் ஸ்பாயில் பண்றது விட உங்களுக்கு கிடைக்கிற டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல போய் உங்க பிட் பண்ணுங்க. கண்டிப்பா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. நானும் வந்து இது பாருங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, போன மாசத்தோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நான் என்னடா இது ஒன்றும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி விட்டுருந்தேன்னா இன்னைக்கு வந்து இந்த இன்கம் வந்து ஜென்ரேட் ஆயிருந்திருக்காது. ஸோ நான் உங்களுக்கு இந்த கடைசி 3 மாசத்தோட ஆவரேஜா ஒரு இன்கம் சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 70-75,000 வந்து இந்த 3 மாசத்துல மட்டும். நான் எதுவுமே பண்ணலங்க, உங்களுக்கு முன்னாடி தான் நான் வீடியோஸ் கிரியேட் பண்றேன். நான் என்னென்ன பண்றேங்கிறது சொல்றேன். டெய்லி ஒரு 2 மணி நேரம் தான் நான் இதுல ஸ்பெண்ட் பண்றேன்.
ஸோ 2 மணி நேரம் இந்த கடைசியே ஒரு மாசத்துல வந்து நான் ஒண்ணுமே பண்ணல. ஸோ அதான் நான் சொல்றது, நீங்க அதை வந்து ஜாப்னு உங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்றது. ஸ்பாயில்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வந்து தப்பான வார்த்தை தான் அது. ஆனா இருந்தாலும் எனக்கு அப்படி மனசுல தோன்றது, நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இவ்வளவு ஸ்கில்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கில் வந்து நீங்க இன்னும் அதை வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம். ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் வந்து இப்போ வேர்ல்டு வைடா வந்து ஃபேமஸ் இருக்கு. பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், வியட்நாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜிடிபி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய, எனக்கு நீங்க எந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல போனாலும் இந்தியாவோட ஆளுங்க தான் வந்து டாப்பா இருக்காங்க. எனக்கு தமிழ் ஆளுங்க நான் ரொம்ப கம்மியா தான் அதுல பாத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஸ்கில் இருக்குன்னா நீங்க அந்த வெப்சைட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, இல்லையா இந்த மாதிரி மெத்தட்ஸும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. டெய்லி நீங்க வந்து பப்ஜில வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டாரு, பிக் பாஸ், ஸோ அதெல்லாம் நீங்க தவிர்த்து கொஞ்சம் நீங்க டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதை பார்த்து ஸ்டடி பண்ணுங்க. ரிசோர்சஸ் எல்லா இடத்துல அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, இப்போ எல்லா இடத்துல ரிசோர்சஸ் இருக்கிறனால நீங்க யாருக்கையும் வந்து ஏங்க வேண்டியது இல்லை, ப்ரோ எனக்கு சொல்லி கொடுங்க ப்ரோ இது எப்படி அப்படி அப்படின்னு. ஈஸியா வந்து நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா எல்லாத்தோட ரிசல்ட்ஸ் வந்துடும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் ஜாபுக்கு எதுவும் அகெயின்ஸ்ட் இல்லை, நானும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுங்க. ஒரு 6 மாசம் 8 மாசம் தான் நான் வேலைக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்லாம கொள்ளாம கூட நான் ஆஃபீஸ்ல இருந்து குவிட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு அந்த வேலையும் பிடிக்கல. ஸோ பிடிக்காத வேலையில் எதுக்கு இருக்கணும் வந்து எதுவுமே பண்ணாம இதுல ஏதோ பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. 40 நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு லைஃப் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக வாழுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழுங்கள். ஸோ யா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பீஸ்.